ஆன்லைன்ல வந்து நெறைய பேரு சாப்பாடு விக்கிறாங்க. உணவு சம்பந்தமான பொருட்கள் விக்கிறாங்க. சட்டப்படி எப்படி வந்து உணவு விற்பது? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுகுந்தலா நாராயணசாமி. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து உணவு சம்பந்தமான பொருட்கள விக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எஸ்பெஷலி TikTokல வந்து நெறைய பேரு உணவு சம்பந்தமான பொருட்கள விக்கிறாங்க. சோ, முதல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு வியாபாரத்த செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, முக்கியமா வந்து உங்களோட பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். SSMல. அது வந்து சோல் புரோப்ரைட்டரா இருந்தாலும் சரி, அல்லது வந்து சென்ட்ரம் பஹார்டா இருந்தாலும் சரி. இது வந்து உணவு பொருட்கள வந்து சம்மந்தப்பட்டதுனால, கட்டாயமா ஃபுட் ஹேண்டலிங் அண்ட் ஹைஜீன் கம்ப்ளையன்ஸ் வந்து கடைபிடிக்க வேண்டும். அதாவது உணவு கையாளுதல் மற்றும் சுகாதார விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும். உணவு வந்து கையாளுகின்ற நபர்கள் வந்து கட்டாயமாக சான்றிதழ் பெற வேண்டும். தடுப்பூசி, டைபாய்டு தடுப்பூசி வந்து கட்டாயமா அவங்க வந்து எடுத்திருக்கணும். அனைத்து உணவு கையாளுநர்களும் வந்து அந்த ட்ரெய்னிங் வந்து கட்டாயமா அவங்க வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். இதுல வந்து குர்சோஸ் பெங்கண்டாலியன் மக்கானான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அது மாதிரி ட்ரெய்னிங்லாம் நீங்க வந்து அட்டெண்ட் பண்றப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கான்டாக்ட் பண்ற ட்ரெய்னிங் போங்க. ஸ்கேமர்ஸ்ட போய் ஏமாந்துடாதீங்க. செக்ஷன் 13 ஃபுட் ஆக்ட் 1983ல என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், சாப்பிடறதுக்கு வந்து சேஃபான சாப்பாடா இருக்கணும். அது வந்து மனித உடல்நலத்திற்கு வந்து தீங்கு விளைவிக்கின்ற, உண்ண முடியாத அல்லது கெட்டுப்போன சாப்பாடு வந்து விற்பனை செய்யவே கூடாது. பாய்சனஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் உள்ள உணவாக இருந்தால், அதாவது விஷம் கொண்ட உணவாக இருந்துச்சுன்னா, ஃபுட் ஆக்ட் படி இந்த மாதிரி பொருட்களை நீங்க விற்கவே கூடாது. சுத்தம் இல்லாத சூழ்நிலை வந்து நீங்க வந்து உணவு தயாரிச்சீங்கன்னா அல்லது விற்பனை செஞ்சீங்கன்னா அது ஒரு குற்ற செயலாகும். பேக்கேஜிங் அண்ட் லேபலிங் ரூல்ஸ், உங்களோட சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த பேக் பண்றீங்களா, அந்த லேபல்லாம் வந்து கணக்கா இருக்கணும். என்னென்ன விபரங்கள் இருக்கணும்னா, இது வந்து ஃபுட் ரெகுலேஷன் 1985, தயாரிப்பு பெயர் இருக்கணும், பொருட்களின் பட்டியல் இருக்கணும், காலாவதி தேதி, அதாவது பெஸ்ட் பிஃபோர் வென், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், ஊட்டச்சத்து விவரங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அது விவரமா அங்க எழுதணும். உற்பத்தியாளரோட பெயர் வந்து குறிப்பிடப்பட வேண்டும். ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், ஐஸ் பெட்டில வைக்கிற பொருளா இருந்தா அதையும் குறிப்பிட வேண்டும். அப்படி ஒழுங்கான லேபல் போடாம உங்களுடைய உணவுப் பொருட்களை வித்தீங்கன்னா சட்டப்படி குற்றமாகும். வீட்ல இருந்து தயாரிக்கப்படுகின்ற உணவு வகைகளுக்கு வந்து நீங்க வந்து அந்த முனிசிபல் கவுன்சில்ல வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கணும். உள்ளூர் நகர மன்றம் சொல்லுவாங்க இல்லையா, அங்க வந்து நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். சேமடுத்தானே இருக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.